ஹாய் எல்லாருக்கும் ஆயுத சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு 6வது நாள் சரியா. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா கிழங்கு மர்ச்சினி கிழங்கு சீவி வச்சிருக்கேன் ஓகேயா. இதை வச்சு சூப்பரான ஒரு உண்ணியப்பம், அதுக்கப்புறம் லெமன் சாதம். ஆனால் லெமன் சாதம் இந்த மெத்தட்ல செய்திருக்கீங்களாங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட் கிழங்கு நல்லா சீவிட்டேன். சீவிட்டு இருந்துச்சுன்னா மிக்சியில போட்டு பொறன்னு அரைக்கணும். சரி, மிக்சி எடுத்துருவோமா? ஃபுல்லாவே நான் போட்டுறீங்க இருக்குன்னு பாருங்க. தண்ணி ஒண்ணுமே நம்ம ஆட் பண்ணலன்னா போட்டாச்சா. இதுக்கு கூடிய 2 ஏலக்காய், அதுக்கப்புறம் லைட்டா உப்பு. என்னையுமே இனிப்பான பலகாரங்கள் செய்யும் போது நம்ம 2 உப்பு போடும்போது அந்த இனிப்பை தூக்கி காணி. அப்புறம் சர்க்கரை, எவ்வளவு இனிப்பு தேவையோ அதுக்கு தகுந்த சர்க்கரை ஆட் பண்ணிடணும். என்னையுமே சர்க்கரை சீனிலாம் 1 கப்பு மாவு எடுத்தீங்கன்னா 3/4 கப்பு இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். அது நம்ம கிழங்கு சீவி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிருந்ததுனால கலர் லைட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. வெளியே போட்டா கருப்பு கலர்ல பிடிச்சி வேஸ்ட் பண்ணணும், அது கசந்துரும். அதனால நம்ம என்ன செய்யறோம்னா தண்ணி எதுவுமே நம்ம என்ன செய்யல, ஆட் பண்ணல. உங்களுக்கு கிழங்கு லூஸா இருந்ததுன்னா கொஞ்சம் பச்சரிசி மாவோ கோதுமை மாவோ வேணாலும் ஆட் பண்ணிடலாம். ஆனா நான் எதுவுமே இதுல ஆட் பண்ணாத காரணம் நமக்கு கிழங்க புளிஞ்சுதான் வச்சிருந்தேன். அதனால ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாலே அது ட்ரை ஆயிடும். இனி சுடத பார்ப்போம்னா அரைச்சி வச்சிருக்கோம். எண்ணெய் காய வச்சாச்சு. தேங்காய் பல் அது நம்ம கையில கூட ஒட்டாது. ஓகே, நீங்க போட்டுருவோமா? எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு மீடியத்துல வச்சிருக்கேன். மீடியத்துல ஸ்லோல வச்சிருக்கேன். இப்படியும் போடலாம், இல்ல நீங்க என்னென்ன அதிரசம் போடுவீங்க பாத்திருக்கீங்களா, இந்த உளுந்த வடை போடுவோம்ல அந்த டைப்லயும் போடலாம். ஏன்னா இது கையில ஒட்டாது, நம்ம ஒண்ணுமே ஆட் பண்ணவே இல்லை. இப்படி கை வச்சு இது பண்ணணும். அதான் ஒரு மர்ச்சினி கிழங்கு வச்சு செய்யக்கூடிய வடை. வடைனா வடை, உண்ணியப்பம்னா உண்ணியப்பம். வடை என்ன காரமா இல்ல, இது ஸ்வீட் தானே. ஒரு 4-5 இப்படி இருக்கும். அடுத்தது உண்ணியப்பம் இது மாதிரி இருக்கணும். இது இதுக்கு பேர் இன்ஸ்டன்ட் அதிரசம். அதிரச மாவு எடுக்கிறதுக்கு வந்த மாதிரி தானே வருது. சிம்லே வச்சுக்கிடுங்க. ஏன்னு கேட்டா எண்ணெய் நல்லா நமக்கு காஞ்சிச்சு. எண்ணெய் காஞ்சதுனால கலர் டார்க் ஆயிட்டு. அதிரசத்துக்கெல்லாம் ஆக்சுவல் கலர் இந்த கலர் தான், அப்படிதானே? சூடு ஆறுன பிறகு அது எவ்வளவு இதா இருக்கு, கிறிஸ்பியா இருக்குன்னு பாக்கலாம்னா ஒரு இன்ஸ்டன்டான ஒரு அதிரசம். மர்ச்சினி கிழங்கு, சர்க்கரை, 2 ஏலக்காய்.
தேங்காய் பல், இவ்வளவுதான். எவ்வளவு சிம்பிளா ஒரு சூப்பரான, மேல நல்ல கிறிஸ்பியா இருக்கும், உள்ள சாஃப்டா இருக்கும். ஓகேயா? இது ஒரு நெய்வேத்தியம் சாமிக்கு நெய். அடுத்தால நம்ம செய்யற லெமன் சாதம் தான் போட்டாச்சு. இனிமேல் இதுக்கு ஒரு மசாலா ஒண்ணு நம்ம ரெடி பண்ணணும். சரியா? அது என்ன ரெடி பண்ணணும்னு பாப்போமா? லெமன் சாதம் செய்ய போறோம்ல, இது ஃபர்ஸ்ட் சாப்பாடு சோறு எடுத்துக்கிடணும். கொஞ்சமா லெமன், நிறையெல்லாம் வேண்டாம். கூடி போனா ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேன், ஒரு 5 சொட்டு லெமன் போதும். சரியா? போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் வச்சிடணும். சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு வச்சு பண்ணி வச்சிருவோம். இதுக்கு என்னென்ன மசாலா லெமன் சாதத்து வேணும்னு சொன்னா, கொத்தமல்லி கீரை, ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கீரை இருக்கலாம், அது தேவையான எரிப்புக்கு தேவையானதா, பச்சை மிளகு, வெள்ளைப்பூடு, இஞ்சி, ஜீரகம், இஞ்சி, வெள்ளைப்பூடு, ஜீரகம், கொத்தமல்லி, பச்சை மிளகு, இதை வந்து கொரன்னு அரைச்சி எடுத்துடணும். அந்த டைம்ல ஒரு பேன் வச்சு நம்ம ரெடி பண்ணிடுவோம். இதுக்கு ஃபுல்லா நல்லெண்ணெய் தான். லெமன் சாதம், புளியோதரை எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் தான். டேஸ்டும் நல்லா இருக்கும். இது சூடாவுடைய நேரத்துல நான் இதை கொரன்னு அரைச்சிட்டு வந்துடுறேன். தண்ணி சேர்க்க கூடாது. சரியா? போட்டோம். வத்தல், தாளிக்கிறது வத்தல், கடுகு, உளுந்து பருப்பு, நிலக்கடலை, எல்லாமே நான் குறைவா தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு பரிசு தானே நீங்க வச்சிருக்கோம், அதனால போட்டு போதே நம்ம என்ன செய்யணும், இதை ஆட் பண்ணிடணும். இந்த எண்ணெயிலே தான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாண்டா. எண்ணெயிலே இந்த மசாலா வேகணும்னா லைட்டா மஞ்சள் பொடி, சிம்ல வச்சுடுங்க. இந்த டைம்ல போட்டுருமா. ஒரு 5 minutes இப்படி இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிட்டு கிளறினா போதும். வச்சுட்டு ஈவனா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு சாரமான ஒரு லெமன் சாதம். லெமன் வந்து லைட்டா தான் ஆட் பண்ணணும், மஞ்சள் பொடியும் லைட்டா தான் ஆட் பண்ணணும், ஏன்னா தீஞ்சிட கூடாதுல்ல, அதனால
சூப்பரா நமக்கு ரெடி ஆயிரும். இன்னைக்கு 6வது நாள் நம்ம சாமி செய்த நெய்வேத்தியம் வந்து இன்ஸ்டண்டா செய்த ஒரு அதிரசமும் இன்னொன்னு லெமன் சாதம், காரசாரமான லெமன் சாதம். சரியா? ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம நெய்வேத்தியங்கள் எல்லாமே புதுசு புதுசா நம்ம வந்து ரெடி பண்ணாதான். கண்டிப்பா செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வேற என்னென்ன ரெசிபி இந்த நெய்வேத்தியங்கள் வைக்கலாங்கிறதையும் கமெண்ட்ல பண்ணி சொல்லுங்க. இன்னொரு சொல்றோம். பாய்.